ஏழு ஆதாரம் கடக்க ஆதாரமாய் நின்ற குருவே போற்றி. வந்த பாசம் உணர வைத்த குருவே போற்றி. பாசதலை அறுக்க வழி காட்டிய குருவே போற்றி. வாழ்வு நிலையற்றது என அறிய வைத்த குருவே போற்றி. இறையே குருவென உணர்த்திய குருவே போற்றி. குருவின் பாதமே சதமென்றுணர்த்திய குருவே போற்றி. புலன்னாட்டம் அடங்க வழிகாட்டிய குருவே போற்றி. புலன் இன்பம் அழிக்க உபதேசித்த குருவே போற்றி. நிலையற்றதையும் நிலையானதையும் அறிய வைத்த குருவே போற்றி. ஆன்மீகம் அறிய வைத்த குருவே போற்றி. மும்மலம் அகற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி. ஞானத்தை அறிய வைத்த குருவே போற்றி. புலன்களின் நாட்டம் எதுவென்று புரிந்திட வைத்த குருவே போற்றி. நிலையானதும் நிலையற்றதும் உணர வைத்த குருவே போற்றி. புலனடக்கம் புரிந்திட வைத்த குருவே போற்றி. வித்யா தத்துவத்தை அறிய வைத்த குருவே போற்றி. கண்மேந்திரியம் ஆமாம்மா ஆமாம்மா அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான்றது கையெழுத்துமா. சிவபெருமான் அந்த புத்தகம் அதை எழுதி வாங்கிட்டு அதில் நீங்கள் படிச்சிங்களா? கடைசியாக அவர் சொல்ல இவர் எழுதுனார் இல்லையா, சிவனடி கீழ். அப்போ என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் நிற்கிறாரு, அவர் கீழே இவர் உட்காந்துட்டு இருக்காரு, இவர் சொல்ல அவர் எழுதுறார், நின்றுக்கிட்டு எழுதுறார், சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு வாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் நின்றுக்கிட்டு எழுதுறாரு, இவர் உட்காந்துட்டு சொல்கிறார். அவர் நீ ஏதோ திருவாசகம்னு ஒன்று எழுதியிருக்காம அதை பற்றி எனக்கு தெரியும்னா சொல்லுன்றார். சரி சொல்கிறேன்னு இவர் மலமலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மலமலமலன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. உட்காந்து அவர் எழுதி வாங்கிக்கிட்டார். இது எழுதி வாங்கிக்கிட்டதோட இது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா உண்மையை நிறைய பேர் நம்புறது கஷ்டமா, பொய்யை ஈஸியாக நம்பிடுவாங்க. அதுக்கு பேர் வதந்தி. தீயை விட வேகமாக போகும் வதந்தி. இல்லாத ஒரு விஷயத்த நீ சொல்லிட்டேன்னா தீ எப்படி மலமலன்னு எரியுதோ அதை விட வேகமாக வதந்தி எரியும். அதனால தான் அதுக்கு வதந்தின்னு பேர். ஏன்னா பொய்க்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு பேர் வதந்தி. அதனால் இதை யாராவது வதந்தியாக எடுத்துக்க போகிறாங்கன்னு அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான்னு கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போய் அவர் காலடியிலேயே வச்சுட்டு அப்படியே ஐக்கியமாயிட்டார் சிவபெருமான் சிதம்பரத்தில். இதை பார்த்துட்டு தான் இவர் எங்கே உள்ளே போகிறாருன்னு மாணிக்கவாசகர் பின்னாடியே போகிறாரு, அவரும் உள்ளே போய் அப்படியே ஐக்கியமாயிட்டார் சிலையோட சிலையா. அப்படியே 100%. அதுதாம்மா இது இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான். அதுதான் ஆத்தரைஸ்டு பர்சன் சைன் பண்ணுறது. ஆமாம். ஏம்மா சிவபெருமான் ஏன் மாணிக்கவாசகர் கூட இருக்கக்கூடாதா? உங்கள் கூடயே இருக்கணுமா? எல்லாரு கூடயும் இருக்காரு. அவர் இல்லாத இடமே இல்லை. அணுவுக்குள் அணுவாக இருக்காரு. எல்லாம் இந்த பிரபஞ்சமே அவருக்குள்ளே இருக்கு. பிரபஞ்சத்தையும் அவருக்குள்ளே வச்சுருக்காரு. அவரும் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கார். அவர் இல்லாத இடம் இல்லைம்மா. அதனால் ஏன் அங்கே இருக்காரா இங்கே இருக்காரெல்லாம் கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும், அவர் இல்லாத இடமே இல்லை. இறைவன்ற ஒரு பொருள் இல்லாத இடமே இல்லை. அப்போது அங்கே மட்டும் இருப்பாரான்னா எல்லா இடத்துலையும் இருப்பார். நல்லவன் கூடவும் இருப்பார், கெட்டவன் கூடவும் இருப்பார், நல்ல பொருள் கூடவும் இருப்பார், கெட்ட பொருள் கூடவும் இருப்பார். பாரதியார் அவரோட சீடர் கேட்குறார் பாரதியார் கிட்ட. ஒரு சீடன் ஐயா நான் எதையெல்லாம் சாமின்னு எடுத்துக்கலான்னு கேட்பார். அப்போது அவர் சொல்லுவார், கழுதையையும் கீழான பன்றியையும்
அரகர என்று கையை எடுத்து கும்பிடு அப்படின்னு இவர் வந்து பதில் சொல்லுவார். சரி அப்படின்ட்டு அந்த சீடன் நான் கொஞ்சம் தூரம் போவான். ஐயோ நம்ம சொன்ன தப்பு போலியே, டே இங்கே வாடான்னு கூப்பிட்டு அவனை கீழான பன்றிகம் சொன்ன பற்றியா, அது தப்பு. கீழானவன் மேலானவன் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒன்று தானே. கழுதைன்னா பதிசமாக கூட கழுதைன்னா பன்றின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கீழான பன்றின்னு சொல்லிட்டாரு, அப்போ தப்பாகி போச்சா. உடனே அவனுக்கு நான் இங்கே வா, நான் சொன்ன தப்பு, நான் இப்போ வேற சொல்கிறேன், மாற்றி யோசி அப்படின்ட்டு. சரி சொல்லுங்கள் சாமின்னார். அப்போது தேல், விஷம் வச்சிருக்கக்கூடிய தேல், தேலையும் பாம்பையும் மலத்தையும் பார்த்து அரகர என்று கும்பிடுனார். கேட்டிங்களா அந்த பாடல்? அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மலத்தை கூட கும்பிடுறான். ஏன்னா அவர் இல்லாத இடம் இல்லையே, நீ இதை தான் கும்பிடணும் அதை தான் கும்பிடணும் அறுதிட்டு சொல்லவே முடியாது. அப்போது அதையும் கும்பிடு, அதுக்குள்ளேயும் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னார். இப்போது அந்த திருவாசகத்திலேயே ஒரு மதித்தான்றின் இருமயிர் பிழைத்தும் பாடல் மும்மதி தண்ணில் அம்மதம் பிழைத்தும் படிச்சிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா அதில் சொல்கிறாங்க, ஒரு தாயோட கருப்பைக்குள்ள எவ்வளோ அந்த ஊனமில் கிருமி செருவினில் பிழைத்தினார். ஊனமில் கிருமி செருவினில் பிழைத்து, அது என்னன்னா அந்த குழந்தை அதுக்குள்ளே அது சொல்லுதான், ஐயோ ஏன் இந்த பக்கம் மலப்பை, இந்த பக்கம் மூத்திரப்பை, இடையில இந்த ரத்தம், அதை நான் குடித்து உயிர் வாழணுமா, நான் இங்கேயே செத்து போயிடுவேன், எனக்கு வேணான்னு உள்ளே கத்துது அந்த குழந்தை. அதை தான் அவர் அங்கே பாடுறாரு. இப்படி அதிலிருந்து நான் தப்பிச்சு பிழைச்சி வந்தேன்றத மாணிக்க வாசகர் அந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா இதில் எதுவுமே கீழ்மையே கிடையாது, அதுக்குள்ளே சிவபெருமான் உக்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த விஷயந்தான் நம்ம நல்லா புரிஞ்சுங்க. தாயோட கருப்பையில் ஒரு குழந்தை மட்டும் இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. தாயோட கருப்பையில் சிவபெருமான் இருக்கார். அதுதான் நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ எப்படிப்பட்ட இடத்த அந்த குழந்தைக்கு கொமட்டிக்கின்னு வருது, அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அது கொமட்டு தான். இந்த பாடலில் சொல்கிறார், அது கொமட்டுது, வாந்தி வருது எனக்கு, இதை எங்கள் நாத்தம் தாங்க முடியல, இந்த இருட்டில் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து என்னை போட்டு அடைச்சி நான் பண்ண வேதனை பட்ட வேதனை பத்தாதுன்னு திரும்பவும் வந்து ஒரு கருப்பையை தேடி நான் வந்தேனே ஐயான்னு அந்த குழந்தை கதறுது உள்ள. அங்கே சிவபெருமான் உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு தலையெழுத்தா? அவர் எதுக்கு அங்கே உட்காரணும்? சுடுகாட்டில் இருக்கிறார். அவருக்கு என்ன சிற்சபை பொற்சபை, அவர் என்ன சொல்லுவார், இது நம்ம ஆசு கவி ஒருத்தர் சொல்லுவார், இவர் ஏன்டா பாய்சன் அடித்தார், தற்கொலைக்கு முயன்றிருக்காரு சிவபெருமான்னார். ஏன்டா தற்கொலை, அவருக்கு என்னடாருங்க, ஆமாப்பா விஷம் குடிச்சிட்டாருப்பா அவர். ஏன்? அவர் மனைவி கூடவே இருக்குது, தங்க மலை இவருக்கு சொந்தம், வெள்ளி மலை இவருக்கு சொந்தம், பத்தாத்துக்கு 2 புள்ள, யானை மாதிரி ஒரு புள்ள, அழகாக ஒரு புள்ள. இந்த ஆள் பாய்சன் குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, ஏன்டா இந்த ஆள் பாய்சன் குடித்தான், தற்கொலை பண்ணியதுக்கு இந்த ஆள் ஏன் பாய்சன் குடித்தான்னு ஒரு பாடலில் போடுவார். சிவபெருமான் வந்து இந்த விஷத்தை அடக்கினார் இல்லையா, ஆழகால விஷம், வெளியில் போனால் எல்லாரும் உயிருக்கு ஆபத்துன்னு அதை வந்து கரு வெண்ணெய்ன்னுவாங்க. அந்த கரு வெண்ணெயை வாங்கி போடும்போது உங்களுக்கு கதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்குள்ளே பார்வதி வந்து தொண்டையை பிடிச்சிருவாங்க, அதனால் அங்கே நின்றுச்சு, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதை பிடிக்கும்போது நின்றுச்சு. அப்போது அவன் கேட்குறான், அந்த ஆள் அவ்வளோ கிண்டலாக ஒரு பாட்டு இது சிவபெருமான், இந்த ஆள் ஏன் பாய்சன் அடித்தான், இந்த ஆள் சாவறதுக்கான வேலை என்ன இருக்குது? ஏன்னா மனைவி கூடவே இருக்கா. சில பேருக்கு மனைவியால் பிரச்சனை இருக்கும், ஆனால் இவருக்கு அந்த பிரச்சனை இல்லையே, கூடயே தானே இருக்கிறாங்க அந்த அம்மா. 2வது விஷயம், பணத்துக்கு ஏதாவது கஷ்டமா, தங்கமலை பொன்மலை எல்லாம் சொந்தமாக வச்சுருக்காரு இவர். இதுதான் சிற்சபை பொற்சபை, இதுதான் நம்ம கவனிக்கணும் இங்கே. இதுதான் அந்த 2 சபையும், அது 2 இவருக்கு சொந்தமானதாச்சே. அப்போது பிள்ளைங்க இருக்காங்க, இவருக்கு பார்த்துக்கிறதுக்கு பல கோடி பக்தர்கள் இருக்கிறாங்க, இந்த ஆள் ஏன்டா விஷம் குடிச்சான் அப்படின்னு கேட்பார் கிண்டலாம். அந்த மாதிரி சிவபெருமான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா, ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா
ஜெயிலில் என்ன போலீஸ் என்ன பண்ணோம், உடனே பிடிச்சி கேஸ் போடுவாங்க. வக்கீல் எடுத்து கோர்ட்டில் வாதாடுவாங்க. கோர்ட்டில் ஜட்ஜ் என்ன ஒரு தீர்ப்பு எழுதுவார், நீ வந்து 1 மாதம் ஜெயில் தண்டனை போடான்ருவாங்க. 1 மாதம் ஜெயிலில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, சிவபெருமான் தான் அந்த அதிகாரி, ஒரு தண்டனை கொடுக்குறார். நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு இந்த பிறவி மானிட பிறவின்னா மாதா உதரத்துக்குள்ளே நீ போய் இருந்து அங்கேருந்து தான் வெளியில் வந்தாங்கன்னா அதான் கடமை, போடான்னாச்சு, அனுப்பிச்சாச்சு. ஆனாலும் தண்டனை கொடுத்த இறைவனை ஐயோ பாவம் நானும் கூட ஜெயிலுக்கு வரேன் அப்படின்னு இன்னும் ஜெயிலுக்கு போக சொல்லியாச்சு. இவர் போய் ஏசி ரூமில் இருக்கலாம் ஜட்ஜி மாதிரி. ஆனால் இல்லை, ஐயோ பாவம் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டுனே, அவன் எவ்வளோ அனுபவிப்பாத்துட்டு நானும் வரேன் பாவம் கூட. அவரும் வந்து அங்கே அனுபவிக்கிறார். இதுதான் வந்து இறைவன் நமக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய அருள். இதுதான் அருள்னா இதுதான். இப்படி ஒரு நம்ம மேலே கருணை, இந்த அருள், இதை எல்லாத்தையும் வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து வள்ளல் பெருமான் இங்கே வந்தார். அந்த கருணை எப்படி வரும், இந்த அருள் எப்படி வரும் அப்படின்னா, இறைவனை நம்ம நெருங்க அந்த அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கருணை நமக்கு வந்துடும். அதனால தான் ஜீவகாருண்யத்தை அவர் முதல் வச்சார். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க, என்னோட உடல் இந்த பருத்த தொந்தி எனக்கென்னும், நாய் நரி பேய் கழுகு எனக்கென்னும். ஏன்னா நம்ம அப்படி போகும்போதே பார்க்குமா சுடுகாட்டில் நாய் நரி பேய் கழுகெல்லாம் இதை பரம் பார்த்தியா நல்லா கொழுன்னு ஆள் நல்லாகிறாயா, சும்மா சம்முன்னு இருக்கிறான் பார், அவ்வளோ அந்த வயிறு பார்த்தியா, அது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன்னுமா கழுகு. அதை புழு பூச்சிலாம் அதெல்லாம் கிடையாது. அவர் மண்ணுக்குள்ளே தான் வருவார். அவர் முழுமையாக சாப்பிட்றதுக்கு எனக்கு மட்டும்தான் ரைட்ஸு, நான் தான் சாப்பிடுவேன்னு புழு சொல்லுமா. நரியோ எனக்கென்னும், எரியோ எனக்கென்னும், நெருப்பு எரின்னா நெருப்பு அது எனக்கு தாண்டானும். அப்போது இந்த உடலை இன்னொரு ஜீவனை கொன்று சாப்பிட்டு இந்த உடலை வளர்த்தா என்ன சொல்லும் இந்த உடலுக்கு என்னென்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் இப்படி சொல்லுமா. அப்போ இன்னொரு உயிரை கொன்று சாப்பிட்டு இந்த உடல் வீணாகி இப்போ அவங்களுக்கெல்லாம் உணவாக போகிறதுக்கு இன்னொரு உயிரை ஏண்டா கொள்கிறன்றது தான் வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதுக்காக வருவிக்க உற்றவர் அவர். இந்த வருவிக்க உற்றவர்னு சொன்னாலே என்னன்னா, ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்குறவங்க, நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் தெரியும். வாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் தெரியும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் திடீர்னு ஒரு ஷார்ட்டேஜ், அவங்க அர்ஜென்ட் ஒர்க்கு வேணும்னா உடனே என்னப்பா கலெக்டர் ஒரு ஆர்டரை போடுவார். அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே ஃப்ரீயாக இருக்காங்க ஸ்டாஃபுங்க, அவங்கள இந்த இதுக்கு டெப்டேஷன் போடுங்கன்னுவாங்க. டெப்டேஷன் அதுக்கு பேர் வந்து வருவிக்க விடுறது. ஆமாம், எமர்ஜென்சியில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், சம்பளம் மட்டும் உங்களுக்கு இங்கே தான், நீ எங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே சம்பளம் வந்துடும். ஆனால் வேலை வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் செய்யணும். உங்களுக்கு அவர் தான் சீஃப், நீங்கள் அங்கே போய் இன்னும் வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆர்டரை போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுபோல் வள்ளல் பெருமானாருக்கு டெப்டேஷன் போட்டு இங்கே அமிச்சாங்க. அவர் ஆல்ரெடி அங்கே வேலையில் இருந்தவர் டிபார்ட்மெண்ட்டை மாற்றி இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு ஹெட்டாக நீ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சதுனால வருவிக்க உற்ற நாள் இன்னைக்கு. சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எல்லா சக்தியுமே வந்து இறைவனுக்கு கட்டுப்பட்ட சக்திகள் தான், எல்லா சக்தியும். ஆனால் என்னன்னா, இறைவன் வந்து நேதிப்படி போகிறவர், அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்றதால போய் உடனடியாக அந்த வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். முறையாக என்னவோ அதுதான் நடக்கும். இப்போது எல்லாரும் எல்லா கிரகங்கள்லேருந்து எல்லாம் அவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் சனீஸ்வரன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பிடிக்கணுன்றாரு. சரிப்பா பிடிச்சிக்கோ, ஏன்னா நீதிப்படி நடந்தே ஆகணும், பிடிச்சிக்கோ, அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்த ஒரு நாளில் பிடியான்றாரு. இல்லை எனக்கு இதுதான் டைமு, 3 நேரம் நெருங்கிச்சு, நான் பிடிச்சி தான் ஆவேனாரு. அப்போ நம்ம சரி வேறு வழி இல்லை, எப்படியாவது டபாஞ்சாகணும், ஏன்னா ஒரு வேலையை செய்தாகணும்.
விட்டுற முடியாது, இவன் பிடிச்சிட்டா செய்யவும் முடியாது. அதனால் டக்குன்னு சரி பிடிச்சிக்கப்பான்ட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுவார். அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா சிவபெருமானா அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது. அவர் அவ்வளோ பெரிய ஆற்றல் படைத்தவர். ஆனாலும் இவங்கிட்ட நீதிப்படி தப்பிச்சிடணும். ஆனால் அவன் பிடிக்கிற நாழிகை ஒரு நாழிகைனாலும் நீதிப்படி அவன் பிடிக்கணும், அதுதான் ரூல். அப்போது அவனை வேண்டான்னு சொல்ல முடியாது. பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, நீதிப்படி இருந்தே ஆகணுன்றதால ஒரு பொந்துக்குள்ளே போய் பூந்துருவார் சைலண்ட்டாக. ஒரு நாழிகை கடந்ததுக்கப்புறம் வரார் வெளியில். என்னப்பா பிடிச்சிட்டியான்னு கேட்குறாரு. ஓ பிடிச்சிட்டேன்றார் அவர். இல்லையே நீ பிடிக்கலையானார். அடடா, ஒரு நாழிகை நீங்கள் பந்துக்குள்ளே இருந்தீங்களா, அதுதான் நான் பிடிச்சேன்னாரு. அப்போ எப்படி இருந்தாலும் அவன் கடமையை அவன் செய்யணும், அதுக்கு அவர் ஒத்து போயிடுவார். இப்போ அவன் பிடிச்சி அவன் எத்தனை போய் உன்னை பந்துக்குள்ளே அடைக்கிறது, அவரே பந்துக்குள்ளே போய் உக்காந்துட்டார். இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எதையும் அவர் நீதிக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார். எல்லாம் நீதிப்படி நடக்கணுன்ற நிலையில் தான் இறைவன் செயல்பாடுகள் இருக்கும். அதனால தான் இறைவன் பேரறிவாளன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ரெண்டாவது, இறைவன் நடுநிலைமையாக இருப்பார், எதையும் மாற்றி இது பண்ண மாட்டார். நல்லவங்க கெட்டவங்க அவருக்கு கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னா, அந்த காரணம்ன்ற ஒன்று அவருக்கு கிடையாது. கடந்தார். ஒன்றானவன் இரண்டானவன் படிச்சிருக்கிறீங்களா? அது மாதிரி ஒரு கடவுள்ன்றது ஏகன் தான், ஒருத்தர் தான். ஆனால் ரெண்டு விஷயமா இருக்கார். எப்படி ரெண்டு விஷயமா இருக்காருன்னா, சிவம் சக்தின்ற ரெண்டு விஷயமா இருக்கார். மூன்றை கடந்தார் அவர். என்ன மூன்றுனா, மும்மலங்கள் அவருக்கு கிடையாது. மும்மலங்களை கடந்தவர். காரணம் என்னன்னா, மும்மலங்கள் கிடையாது, பிறவிக்கு தான் உண்டு. பிறந்தாதான் மலங்கள். பிறக்கலை அப்படின்னா சிவபெருமான் பிறக்கலை, அதனால் அவருக்கு மலங்கள் கிடையாது. அப்போது 4 உணர்ந்தான்னாரு. 4 உணர்ந்தது என்ன? வேதங்கள். 4 வேதங்களை இறைவன் எழுத வச்சார். அவர் உணர்ந்ததால தானே எழுத வச்சார். வேதங்கள்னா எல்லாருமே பாட்டு மாதிரி இருக்குமா, ஏதோ அப்படியா இப்படியெல்லாம் கிடையாது. வேதங்கள்னாலே மியூசிக் தான், சத்தம் தான், சவுண்டு தான். அப்படி தானே சாமி? ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அதை வேதம் படிக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க சத்தம். அந்த வேதங்கள் சத்தத்தால் தான். அதனால தான் சிவபெருமான் எப்படி இருக்காருன்னா சத்தமாக தான் இருக்கிறார். அப்போது 4 வென்றனன், 5 விரிந்தனன். என்னது 5? பஞ்சபூதங்களாக விரிந்தவர். பஞ்சபூதம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு 5 பஞ்சபூதங்கள், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இப்படி 5 பஞ்சபூதங்களாக விரிந்தவன். 5 விரிந்தவன், 6 கடந்தவன். 6னா 6 ஆதாரங்கள் நமக்கு, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புர, அநாதகம், விசித்தி ஆகின்ற 6 ஆதாரங்களையும் கடந்தவன். 7 உம்பச் சென்றனன். 7 உம்பச் சென்றனன்னா நிறைய பேருக்கு அது புரியல. 7ன்றது சகஸ்ரதலம். நமக்கு 6 ஆதாரங்கள், 7 சகஸ்ரதலம். அப்போ உம்பர் சென்றனன்னா நமக்கு ஒரு ஜான் மேலே சகஸ்ரதலத்தில் குடிகொண்டவர். 8ஐ உணர்ந்து 8 நாங்கள், இது திருமூலர் பாடல். 8ஐ உணர்ந்து 8. அப்போது 8வது விஷயம் என்ன அப்படின்னா, நீ இந்த 7ஐயும் கடந்து 8ஐ உணர்ந்து எட்டி பிடிச்சிக்க அவரை. ஏன்னா இருக்கிற இடம் எங்கன்னு உனக்கு சொல்லியாச்சு, எட்டி பிடிச்சிக்க. ஆமாம், அப்படி திருமூலர் மிக சிறப்பாக இறைவனை பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம இறைவனை பற்றியெல்லாம் அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. நம்ம அனுபவிச்சாதான் நமக்கு தெரியும். நம்ம அதை அனுபவத்துக்கான வழியை தான் நம்ம ஐயா சொன்னார். எப்படியாவது அனுபவிச்சிருங்க, பிடிச்சிக்கங்க அப்படின்றதுக்காக தான் நமக்கு ஐயா சொன்னார். இப்போ இதில் என்னன்னா, சில பேர் தவறுதலாக சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு ஸ்கூலில் 10வது படித்தேன். ஒரு வாத்தியார் எனக்கு, பெரும்பாலும் எல்லாருக்குமே அந்தந்த கிளாஸ் வாத்தியார் மனசில் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தா கூட, ஐயா இவர்கிட்ட நான் 5வது படிக்கும்போது எனக்கு வாத்தியார் இவர், ஒரு வயசாகி கொம்பு வச்சும் கூட போகலாம் அவர். ஆனாலும் பார்க்கும்போது நமக்கு அந்த மனசை தோணும் கண்டிப்பாக. ஏன்னா கல்வி கண் கொடுத்தவர் வாத்தியார், அவரை மறக்கவே மாட்டாங்க யாருமே.
அப்போ அவரை பார்க்கும்போது, ஐயா எனக்கு இவர் தான் வாத்தியார், 5ஆவதுல எனக்கு வாத்தியார், இப்போ நீ ஐஏஎஸ்ஸாக கூட இருப்ப, உனக்கு காரு பங்களா எல்லாம் படை சூழ புடை சூழெல்லாம் நீ இருக்கலாம். ஆனால் 5ஆவது வாத்தியாரை பார்த்தா அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கி ஓடி வந்து, ஐயா ஐயா எப்படி இருக்கிறீங்க, நீ பெரிய கலெக்டர் தான், ஆனால் அவர் வாத்தியார் தான், ஆனாலும் நீ இறங்கி வந்துட்டல்ல. இப்போ என்ன காரணம் இதுக்கேன்னா, உன்னை ஏற்றி விடுற வாத்தியார் அங்கேயே தான் இருப்பார். அவர் ஏனியாக நின்னார், அவர் மேலே ஏறி தான் நீ போயிட்ட. திரும்பி வரும்போது பார்க்குற அவர் இருக்கார், ஆனால் ஏற்றி விட்ட ஏனின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த சிந்தனை இருக்கணும்ல, அது இருக்கணும். அது மட்டும்தான் வாத்தியாருக்கு கடமையே தவிர, அப்போ உன்னை வாத்தியார் பார்த்தா என்ன நினைப்பார், ஐயோ கலெக்டர் ஆகிட்டாருப்பா, என்கிட்ட படித்த பையன்பா இன்றைக்கி கலெக்டராக இருப்பான், மிகப்பெரிய மகிழ்ச்சி அந்த வாத்தியாருக்கு. உன்னை விட பல மடங்கு அவர் மகிழ்ந்திருப்பார். அவரே கலெக்டர் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலே வந்துடும். ஏன்னா அப்படி, ஆமாம் அப்படி வந்துடும் அவருக்கே, அந்த வாத்தியாருக்கு. இப்படி இருக்கணும் குரு சீடனோட நட்பு, அந்த உறவு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. குருவே சுற்றி சுற்றி 5ஆவது வாத்தியார், நான் போகவே மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வாத்தியாரை, நான் 6ஆவதுக்கு போகவே மாட்டேன், உங்ககிட்டே தான் நான் இருப்பேன்னு உக்காந்திங்கன்னா அவரு என்னதான் காரி துப்பா, போங்கடா டே, அடுத்த கிளாஸுக்கு போங்கடா, 6ஆவது போங்க, 7ஆவது போங்க, 8ஆவது போங்கடா, நான் போக மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தால் இதை விட மட்டமான விஷயத்தை நம்ம என்ன வெளியே சொல்ல முடியாதுல்ல. அப்படி அவரையே பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்டயே உட்காந்துக்கிட்டு அவரே என்னப்பா, ஏன்டா இவனுக்கு ஒரு வாத்தியாராக நம்ம வந்து தொலைச்சோம், அவனும் போக மாட்டேன்றான், என்னையும் விட மாட்டேன்றான், டா பாவி நானாவது கடை தேட்டுறேன், நான் போய் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், விட்றா என்னன்னா, நீ நான் இருக்கிற வரைக்கும் நீ இருன்றான். டேய் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்டா, சம்பளம் கொடுக்க மாட்டாங்கடா, நான் வீட்டுக்கு போகிறேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ இரு, நான் 5ஆவது விட்டு வெளியே போக மாட்டேன், உன்னையும் வெளியே அனுப்ப மாட்டேன். இது சரியா? இதுதான் போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணணும்னா அடுத்த நிலைக்கு நாம் போகணும். அதை ஏற்றி விடுற ஏனியாக தான் அவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. அவங்க ஏன் வந்து நான் தான்ப்பா ஏனி, என் மேலே ஏறி போகிறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், வா ஏறி இப்போ கடந்து போ. நீ போயிட்டீன்னா உன்னை விட சந்தோஷம், ஏன் உக்காந்துட்டு ஏற்றி விட்ட அந்த ஏணி மாதிரி உக்காந்துட்டு இருந்தார், அவரை விட சந்தோஷப்படுற ஆள் யார்? யாருமே கிடையாது. நீ போனோன்னு தானே அவர் விருப்பப்பட்டு உக்காந்துட்டு இருக்காரு. பைத்தியமா அவருக்கு இங்கே உக்காந்துக்கிட்டு நான் தான் ஏணி வாங்க ஏறி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பைத்தியம் பூச்சியா போச்சு அவருக்கு. ஏணிலேயே உக்காந்து இருந்தால் அடுத்தவனுக்கும் வழி விடாமல், அத்தனை ஏறி போவானா அதுக்கும் வழி விட மாட்டேன்றீங்க. இப்படி இருந்தால் என்ன, எந்த காலத்தில் திருந்தி என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல. எவ்வளோ சொன்னாலும், ஒரு தாய் இருக்காங்க, குழந்த பேரில் ரொம்ப பாசம், அவ்வளோ குழந்த சும்மா அப்படி அழுதாலும் கூட உடனே பிடிச்சிட்டு உடனே அந்த குழந்தைய தூக்கி அதுக்கு முத்தம் கொடுத்து இது பண்ணி சரி பண்ணி குழந்தை அழாமல் பார்த்துக்கிறாங்க ஒரு தாய். ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. அதே மாதிரி சில குழந்தைங்க கீழே போட்டாலே கத்துவாங்க, அம்மா தூக்கி மேலே வச்சுக்கிட்டு அழகாக தூங்கிடும். குழந்தை தூங்கிட்டதுக்கு அப்புறம் கீழே போட்டு போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம், கீழே போட்டால் கூட அவங்க புடவையை போடணும் கீழே. அந்த ஸ்மெல்லில் அம்மா மேலே படுத்து தூங்குற மாதிரியே அந்த குழந்தைக்கு அந்த ஃபீல் வரணும், அது அப்போ தான் தூங்கும். இல்லைன்னா சில குழந்தைங்க எழுந்துடும். இப்படி அவ்வளோ அட்டாச்மெண்ட்டு அம்மாவுக்கும் குழந்தைக்கும். இந்த அட்டாச்மெண்ட்டு இப்படியே ஒரு பையனுக்கு 35 வயசு வரைக்கும் இருப்பாங்களா அவங்க அந்த அட்டாச்மெண்ட்டில்? இருக்க முடியுமா? எப்படா 3.5 வயசாக தூக்கி ஆட்டோவில் போட்டு 4 இட்லியை வாயில் நொந்து ஆஹான்னா கூட ஒரு சோறு தூக்கி ஆட்டோவில் போட்டு அனுப்பிச்சிடுவான், போ ஸ்கூலுக்கு போகணும். ஏன் சொல்கிறாங்க? அவன் நல்லா இருக்கணும். சும்மா அம்மா முந்தானியே பிடிச்சின்னு சுற்றினே இருந்தான்னா நல்லா உருப்படுவானா? அவன் பையன் உருப்படுவானா? உருப்படவே மாட்டான். அதனால் என்ன பண்ணுவாங்க, 3.5 வயசு வரைக்கும் அவங்க காட்டின அட்டாச்மெண்ட்டு ஓகே தான், சரியான விஷயம். 3.5 வயசுக்கு மேலேயும் அதே அட்டாச்மெண்ட்டோட அம்மா கூட பையன் இருந்தான்னா உருப்படவத்துக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம், ஒரு இட்லி அவன் வாயில் திணிச்சு ஆட்டோவில் 2 டையை கட்டி ஷூவை மாட்டி ஒரு புக்கை அவன் தோலில் மாட்டி தூக்கி ஆட்டோவில் போடு.
பலூன் மாதிரி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். லவோன்னு கத்துவான், கத்திட்டு போ. அம்மாவுக்கு வருத்தமாக இருக்கும், ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் அப்புறம் பழகிடும், அவனுக்கும் பழகிடும். அவன் வந்து ஒரு நாள் அம்மா லீவ் டே கொஞ்சம் வேலை இருக்கடா லீவ் போடுறான்னா கூட, அம்மா கிளாஸில் எனக்கு நிறைய கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க முடியாது போய்கிட்டே இருப்பான். அப்படி போகணும் குழந்தைங்க. அட்டாச்மெண்ட்டுன்றது எவ்வளோ நாள் இருக்குன்னா அவள் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரிகிற நேரத்தில் பிரியணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு தனி வேலை இருக்குல்ல. வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தாயோட ஆகாரம் குழந்தைக்கு போய்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்குமா தாயோட ஆகாரம் குழந்தைக்கு போகுமா? எதுக்கு தொப்புள் கொடியை கட் பண்ணுறான்? வேலை முடிஞ்சுது, கட் பண்ணியாச்சுன்னா அடுத்து அவனுக்கு இண்டிவிஜுவல், அவன் தனி, அவனுக்கு ஆகாரம் தனி, அவனோட மைண்ட் செட்டு தனி, அவனோட வேலைகள் தனி, எல்லாம் தனி. அம்மா தனி, குழந்தை தனி ஆயிடுதுல்ல. அப்போ இப்படி தானே இருக்கணும், இதுதானே உறவு. அதை விட்டுட்டு நீ தொப்புள் கொடியை கட் பண்ணாலும் நான் உன்னை விடவே மாட்டேன்றதோ, 5ஆவதுக்கு மேலே நான் போகவே மாட்டேன், எனக்கு வாத்தியார் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் சேர்த்து பூச்சி நான் அங்கேயே உட்காந்து, இதெல்லாம் ஒரு தொழிலா ஒரு பொழப்பா? என்னவோ நடக்குது நாட்டில். இப்படி போய்கிட்டு இருக்கு. சரி சாமி, இதே பேசிய வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்க, பேசுவோம். மும்மலங்கள். ஆமாம், பாதியிலே முடிஞ்சிடும். பாதியிலே முடிஞ்சிடும். எப்போ பாதியில் எப்படி முடிஞ்சிடும் இதுன்னா, உங்களுக்குன்னு எல்லாமே இண்டிவிஜுவல் ஆகுது இல்லையா? தொப்புள் கொடி கட் பண்ணுறமே அப்போவே பாதி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஜீனுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது தொடர்ச்சி வரும். ஜீனில் தொடர்ந்து வரும் அந்த பாவ புண்ணியங்கள். ஆனாலும் அதில் உன்னோட செயல்பாடுகள் குறித்து, உன்னோட செயல் எப்படி இருக்கு, நீ இப்போ முற்பிறவியில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ அதோட தொடர்ச்சியில் உன்னோட செயல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறிடும். அதுக்கு தான் நம்ம இதில் வந்து மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் சொல்லுவார், முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்திநெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம். அந்த பழவினைகள் எங்கே பாரும் வண்ணம்? பழவினைகள் ஒழிஞ்சிரும். பத்திநெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. என்னம்மா அச்சோ பதிகத்தில். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னம்மா இல்லைம்மா அப்படியெல்லாம் கிடையாதும்மா. அச்சோ பதிகம் அவர் என்ன சொல்கிற, அச்சோ பதிகத்தில் எனக்கு கிடைச்சா மாதிரி யாருக்கும் கிடைக்கலன்றத ஒரு ஆச்சரியக்குறியோட படுது. அச்சோ பதிகம்னா யார் பெறுவார் அச்சோவை, எனக்கு கிடைச்சது வேற யாருக்கு கிடைக்கும், யாருக்கும் கிடைக்காது அப்படின்றத தான் அவர் அச்சோ பதிகத்தில் பாடு. தவிர இறக்கும் தருவாயில் இல்லை. அவர் எங்கே இறந்தாருமா? அது அது பாடலாமா திருவாசகம். அது 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 எல்லாம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. திருவாசகம் பாடல இறக்கம் தருவாயில் இருக்க, அப்படி கிடையாதும்மா. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், திருவாசகத்தை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாராயணம் பண்ணணும். 95 வரிகள் அந்த பாடலில், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க 95 வரி யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். இது ரொம்ப முக்கியம். அதில் நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. இதில் வேறு யாரை எந்த மதத்திலும் சொல்லவே முடியாதுங்க. அப்படி அப்படி ஒரு ஞானம். ஆமாம் ஆமாம், கரெக்டாக 32 வயசில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியலம்மா. 95 வரிகள் தெரியுமாம்மா? 32வது வரி என்ன சொல்லுமா? தான் 32வது வரி பாடுங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அதுதான் 32வது வரி. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 32வது வரி அவர் பாடும்போது தான் முடியுது அவருக்கு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இன்று 32வது வரியில் வீடு உற்றார். அதுதான் அங்கே விஷயம், அதுதான் கவனிக்கணும். அப்போது 32 வயசில் அவர் முடித்தார் மாணிக்க வாசகர். இதெல்லாம் இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு ஞானிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் சொன்னீங்களே அது இறக்கும் தருவாயில்ன்றது கிடையாதும்மா.
உடம்பு சரியில்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, அப்போ பிள்ளையோ மனைவியோ அவர் தலைமாட்டாண்ட உட்காந்துக்கிட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதன் நெஞ்சில் மயங்காதான் தாழ்வாழ்க சொல்லிக்கிட்டே அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தாலே அவர் உள்வாங்கிக்கிட்டே இருப்பார். ஏன்னா வேறு சிந்தனையே கிடையாது. அந்த நேரத்தில் அவருக்கு எந்த சிந்தனையும் இருக்காது. எவ்வளோ வலி இருந்தாலும் கூட அவருக்கு எந்த சிந்தனை இருக்கா, எந்த வலி இருக்கா. இப்போ அந்த இரக்கம் தருவையில் யாரும் கத்தவே மாட்டாங்க. அப்படியே இப்போ கண்ணு அப்படியே மேலே அப்படியே நிற்கும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணார், அந்த 15 வயசு அந்த வாலிப பருவத்திலேருந்து அங்கே ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அப்படியே மேலே பார்க்குறாருன்னா எங்கேயோ பார்க்குறாரு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க. அவரோட படத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, சைலண்ட்டாக விட்டுறணும். அப்போ என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. 15 வயசில் என்ன பண்ணார், 16 வயசில் என்ன எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடலை நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும்போதும் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதும் இது ரெண்டும் எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே போய்டும் அவருக்கு உயிர். அதனால தான் அங்கே பாடுறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தில் தான் இந்த பாடல் மேட்ச் ஆகும். கோயிலுக்கு போயிருப்பார், திருவாசகம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இங்கே அவங்க பொண்டாட்டி பாடிக்கிட்டு இருக்குது, அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கை அப்படியே உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது, ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே இருக்கா. இதுவும் அதுவும் மேட்ச் ஆகும்போது அப்படியே போயிடுவார். அதே நினைவில் அவருக்கு அடுத்த பிறவிக்கு போயிடும்.